தமிழ் சினி டாக் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடன் பேசுவது உங்கள் சரவணன். இப்போ நம்ம பார்க்க போகிற விமர்சனம் இட்லி கடை அப்படின்ற படம். பொதுவாக நம்ம ஊரில் கிராமத்தில் நம்முடைய முன்னோர்கள், தாத்தா, அப்பா, அம்மார்கள் ஏதாவது ஒரு கடை, ஒரு ஹோட்டல் அல்லது சின்ன கறிக்கடை அல்லது சைக்கிள் கடை அல்லது டூ வீலர் மெக்கானிக் ஷாப், இப்படி எதையாவது எந்த ஒரு தொழிலில் இறங்கி இருந்தாலும் அந்த தொழிலை அவங்க அப்பா அவ்வளவு பாசமாக கொண்டாடுவாங்க. அதுதான் தெய்வம்னு சொல்லுவாங்க. செய்யும் தொழிலை தெய்வம்னு சொல்லுவாங்க. இதுலேயும் ரொம்பவும் பொதுமக்களின் மற்ற மக்களோட எமோஷ்னலான ஒரு கடை தொழில் அப்படின்னா அது ஹோட்டல் தொழில் தான். அந்த தொழிலில் மக்கள் மனதில் இடம் பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க. இந்த கடையில் நல்லா இருக்கும், இந்த கடையில் சட்னி நல்லா இருக்கும், இந்த கடையில் சாம்பார் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த கடைக்கு எப்போவுமே ரெகுலராகவே ஒரு கஸ்டமர் இருப்பாங்க. அந்த ரெகுலர் கஸ்டமர் வந்தாலே அந்த தொழில் அவங்களுக்கு லாபம் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இத்தனை வருஷமாக நமக்கு சோறு போட்டது தொழில் தான் அப்படி சொல்லுவாங்க. அதே தொழிலை தன்னுடைய பிள்ளைய மேலையும் சுமத்தலாம். அது பிள்ளைய தொடர்ந்து நம்ம செய்வாங்க, அதை வழியை எடுத்து செய்வாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இப்போதைய காலகட்டத்தில் நிறைய இளைஞர்கள் கடின உழைப்புக்கு யாரும் முன் வர்றதில்லை. இதில் ஒரு முக்கியமான விஷயமே ஹோட்டல் தொழில் நடத்தினா அது கடின உழைப்பு உழைக்கணும். அது காலையில் 6 மணிக்கெல்லாம் கடையை திறந்து 7:30 மணிக்கெல்லாம் கரெக்டாக இட்லி சுட்டு ரெடியாக வச்சுருப்பாங்க. 7:30 மணிக்கு ரெடியாக இருப்பாங்க. அப்போ அவங்க வீட்டிலேருந்து கிளம்புறது 3 மணிக்கு எழுந்திரிச்சு 4 மணிலேருந்து எல்லா வேலையும் செஞ்சு சட்னி அரைக்கணும், சாம்பார் அரைக்கணும், விதமான சட்னிகள் இருக்குது. அதுக்கு இட்லி சுடணும், தோசை சுடணும், தோசையிலேயே வெரைட்டியான தோசையெல்லாம் இருக்குது. இதெல்லாம் செஞ்சு கொடுக்க ரெடியாக இருக்கணும். அது எவ்வளோ பெரிய உடல் உழைப்பு பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் ராத்திரி கடையை 3 நாள் வீட்டுக்கு தூங்குறதுக்கு 12 ஆயிரும். 12 மணிக்கு படுத்து மீதிய காலம் 3 மணிக்கு எந்திரிச்சு, இதுதான் வருஷக்கணக்காக ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர்கள் அப்படின்னு இல்லை. சின்ன கடை நடத்துகிறவங்க கூட இந்த அளவுக்கு கடுமையான உழைப்பை கொட்டுறாங்க. அவங்களுக்கு தேவை, அவங்க இந்த மாதம் இப்போ எவ்வளோ பணம் செலவழித்தாங்களோ அதுக்கு மேலே ஓரளவு வந்தாலே போதும். அவங்க ரொம்ப பேராசைப்பட மாட்டாங்க. அது மாதிரியான ஒரு தொழில், ஹோட்டல் தொழிலை நடத்தி அதில் என்ன ஒரு மனப்பூர்வமான ஒரு ஆத்மார்த்தமான ஒரு உழைப்பை கொட்டி ஒரு மேலே வரணும் அப்படி நினைக்கிற ஒரு பையனுடைய கதை தான் இந்த இட்லி கடை. இந்த படத்தை டான் பிக்சர்ஸ் நிறுவனமும் நம்முடைய தனுஷின் உண்டர்பாட் பிலிம்ஸ் நிறுவனமும் இணைந்து தயாரிச்சிருக்காங்க. படத்தில் ஹீரோவாக தனுஷ் நடிச்சிருக்காரு. படத்தையும் அவரே டைரக்டரும் பண்ணியிருக்காரு. அந்த வகையில் இது படம் தனுஷுக்கு 2வது படம் என்று நினைக்கின்றோம். அவர் இந்த படத்தில் தனுஷ் கூட நித்யா மேனன், அருண் விஜய், ஷாலினி பாண்டே, சத்யராஜ், ராஜிகரன் மற்றும் பலரும் நடிச்சிருக்காங்க. இது பார்த்திபன் ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காரு. படத்தை தயாரித்தது ஆகாஷ் பாஸ்கரனும் தனுஷ் இணைஞ்சு தயாரிச்சிருக்காங்க. படத்துக்கு இசை ஜிவி பிரகாஷ்குமார், எடிட்டர் ஜி.கே. பிரசன்னா, ஒளிப்பதிவு கிரண் கௌசிக் அப்படிங்கிறவர். சண்டை பயிற்சி பீட்டர் ஹைன் பண்ணியிருக்காரு. கலை இயக்கத்தை ஜாக்கி செஞ்சுருக்காங்க. இந்த படம் மக்கள் மனதை தொட்டதா இல்லையான்னு அவங்க உணர்வுகளின்படி தான் இந்த படத்தை சொல்ல முடியும். ஏன்னா இந்த படம் அப்படி ஒரு சென்டிமெண்டான எமோஷ்னலான ஒரு திரைப்படம். தேனி பக்கத்தில் சங்கராபுரம் அப்படின்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் பிறந்தவர் தான் முருகன் என்ற தனுஷ். அந்த கிராமத்திலேயே ரொம்ப வருஷமாக இட்லி கடை, சிவனேசன் இட்லி கடை அப்படின்னு சொல்லி ஒன்று அந்த ஊரின் பேருந்து நிலைய பக்கத்தில் வச்சுருக்காங்க. வருஷக்கணக்காக வச்சுருக்காங்க. அவருடைய அப்பா ராஜிகரன், அம்மா கீதா கைலாசம். அந்த கடையை தனக்கு பின்னாடி தன்னுடைய மகன் நிறுத்தி நடத்துவான் அப்படின்னு நம்பிக்கையில் இருக்கார். இதுக்காகவே மகனை கேட்டரிங் படிக்க வச்சுருக்காரு. ஆனால் இந்த மகனுக்கு என்ன ஆசைனா, இதெல்லாம் வேண்டாம், இதை விட்டுட்டு பெரிய இடத்துல, பெரிய சிட்டியில், பெரிய ஹோட்டலில் செஃப்பாக இருக்கணும் அப்படின்னு அவனுக்கு ஆசை. தன்னுடைய ஆசையை அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு. சென்னையில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ தாய்லாந்தில் மிகப்பெரிய ஹோட்டலில் சீப்பாக இருக்கார். அதை விட அந்த ஹோட்டல் பாரம்பரியமான ஹோட்டல், மிகப்பெரிய கோடீஸ்வர குடும்பம் சத்யராஜ் நடத்துகிற ஹோட்டல். அதே ஹோட்டலில் ஷாலினி பாண்டே அவங்க பொண்ணு, சத்யராஜோட பொண்ணு மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. இப்போ ஷாலினி பாண்டேக்கும் தனுஷுக்கும் லவ் ஆகி இப்போ கல்யாணம் நடக்க போகுது. 10 நாளில் கல்யாணம் நடக்க போகுது. இந்த நேரத்தில் தனுஷ் தன்னுடைய அப்பாவை
எப்படியா தாய்லாந்துக்கு வாங்க அப்படிங்க கூப்பிடுறாங்க. ஆனால் அவர் வரமாட்டேங்கிறார், ராஜ்கிரண் வரமாட்டேங்கிறார். இப்படி ஒரு சோகத்தில் இருக்கும்போது திடீர்னு ராஜ்கிரண் இறந்துடுறாரு. அப்பா முகத்தை கடைசியாக பார்க்கணும், அப்பா காரியம் செய்யணுமே அப்படிங்கிறதுக்காக தாய்லாந்துலேருந்து கிளம்பி வர்றாரு தனுஷ். வந்த அவங்க அப்பா காரியமெல்லாம் முடிஞ்ச பின்னாடி அந்த அந்த ஊர்க்காரங்க அவங்க அப்பா மேலே வச்சிருந்த பாசம், ஒரு நிகழ்ச்சி, அந்த குடும்பத்தின் மேலே அவங்க காட்டுற அக்கறை, இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தனுஷ்குள்ளே இருக்கிற அவருடைய அப்பாவின் குணத்தை தூண்டி விடுது. நம்ம அப்பா நமக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டார், நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கண்டுக்காம வெளியே வெளிநாட்டில் சுகமாக வாழ்கிறோம் அப்படின்ற எண்ணம் அவருக்கு வந்துருச்சு. இப்போ கல்யாணத்துக்கு போகணுமா வேண்டாமா, இப்போ அந்த பொண்ணு வேற கூப்பிடுது, சால்டி பண்டை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு, என்ன செய்யலாம்னு யோசிக்கிறாரு. கடைசியாக ஒரு நாள் தைரியமாக முடிவெடுக்கிறார், இல்லை எனக்கு வேண்டாம், தாய்லாந்து ஹோட்டலும் வேண்டாம், அந்த சிரசு வேண்டாம், அந்த கல்யாணமும் கூட எனக்கு வேண்டாம், நான் இதே இடத்துல தொழில் நடத்துக்கிறேன் அப்படிங்கிறார். அதே ஊரில் எங்கள் அப்பாவோட அந்த சின்ன இட்லி கடையை நானே தொடர்ந்து நடத்துவேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. இதுக்கு ஷாலினி பாண்டையோட அண்ணன் வந்து ரொம்ப கோவப்படுறான், நம்மளோட எல்லாத்தையும் அவமானப்படுத்திட்டாரு, அதனால் அவர் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தாய்லாந்து கிளம்பி ஊருக்கு வந்து சங்கராபுரம் வந்து இவங்க கூட சண்டை போடுறாரு. அந்த சண்டையில் இவருக்கும் தனுஷுக்கும் ரொம்ப கோவம் வந்து அவரை பயங்கரமாக அடிச்சிடுறாரு. ரொம்ப கழுத்துப்பட்ட இளவிங்கிற அளவுக்கு ஒரு மாதம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காரு. இதுக்கு உடனே சத்யராஜும் அவர் மகளும் கூட தேனிக்கு வந்துட்டாங்க. அவங்களும் தேனியில் ஒரு ஃபார்ம் ஹவுஸில் தங்கிட்டு நிலைமையை பார்க்குறாங்க. இப்போ எந்திரிச்சு முடித்த உடனே அது ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த உடனே ஊருக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு சத்யராஜ். ஆனால் அவர் வரமாட்டேங்கிறாரு. எனக்கு அருண் விஜய் வரமாட்டேங்கிறார். எப்படியாவது ஏதாவது ஒரு பண்ணி இவனை கொண்டுட்டு தான் நான் வருவேன் அப்படிங்கிறாரு. ஆனால் அதே சமயம் வர்றது வரட்டும், நாங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன்னு தன்னுடைய வருங்கால மனைவி நித்யா மேனனோட அந்த ஹோட்டலில் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காரு தனுஷ். இப்போ அது கடைசியாக என்ன ஆனது, அருண் விஜய் தன்னுடைய சபதத்தை நிறைவேற்றினாரா, அல்லது தனுஷ் நிம்மதியாக நித்யா மேனன் கல்யாணம் மட்டும் நிம்மதியாக வாழ்ந்தாரா அப்படிங்கிறது அந்த படத்துடைய கதை. ஒரு அழகான கதை தான், சினிமாட்டிக்கே கிடையாது, சினிமாத்தனமும் இல்லாமல் சண்டை காட்சிக்கு மட்டும்தான் சினிமாத்தனமாக பண்ணியிருக்காங்க. மற்றபடி ரொம்ப 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 அமைதியான திரைக்கதை, அழகான திரைக்கதை, நம்ம மனசில் உட்கார்ற மாதிரியான ஒரு சென்டிமெண்ட் சீன்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. தனுஷ் சொல்லவே வேணாம், அவ்வளோ ஒரு கோபக்காரர். முதல் பாதியில் ரொம்ப அமைதியாக இருந்து அவருடைய அம்மாவையும் சமாளிக்க முடியல, அப்பாவையும் சமாளிக்க முடியல, எல்லாத்தையும் எடுத்து ஹீரோயினை ஷாலினி பாண்டையும் சமாளிக்க முடியல. அவருக்குன்னு ஒரு தனி கொள்கை இருக்குது, அடக்கமாக அமைதியாக இருக்கணும்னு. அந்த குணத்தை கரெக்டாக காட்டியிருக்காரு. அதுலேயும் ஒரு சில காட்சிகளில் அவருடைய முகம் காட்டுகின்ற அந்த பாவனையெல்லாம் வேறு லெவல் அப்படி சொல்லலாம். உதாரணமாக கத்தி எடுத்து ஒரு அருண் விஜய் கொல்ல போகும்போது ஒரு முகத்தில் காட்டுறது வரும் ஒரு ஆக்ஷன், செம ஆக்ஷன் அது. அதே மாதிரி அவருடைய அம்மா மீது வைத்திருக்கிற பாசத்தை காட்டுற இடம் வேறு. இப்படி தன்னுடைய ஒட்டுமொத்தமான அழகான நடிப்பால் இந்த படத்தை கவனித்து ஈர்க்க பார்க்க வச்சுருக்காரு தனுஷ். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவருக்கு போட்டியாக நடிச்சிருக்கிறது நித்யா மேனன் தான். பின்னி எடுத்திருக்காங்க அந்த அம்மா. அதை இப்படியெல்லாம் நடிக்கலாம் அப்படின்லாம் இல்லை. ஏற்கனவே அவங்க விஜய் சேதுபதியோட தலைவன் தலைவி படத்தில் புரோட்டா மாஸ்டராக நடித்தாங்க. இந்த படத்தில் இட்லி மாஸ்டராக நடிச்சிருக்காங்க. அது அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட லவ்வில் தான் அவங்க தனுஷும் நித்யா மேனனும் 8ஆம் கிளாஸ் 1ஆம் கிளாஸ்லேருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒன்றாவே படித்தவங்களாம். 8ஆம் கிளாஸோட நின்றுட்டாங்க நித்யா மேனன். அது வரைக்கும் ஒன்றா படித்து ஒரு லவ்விங்கில் இருந்திருக்காங்க. அது இப்போ தெரியுது, கொஞ்சம் ஒவ்வொரு சீன்லையாக கொஞ்சம் கொஞ்சம் பிட்டு சொல்லி எடுத்து விட்றாங்க. ரொம்ப அழகாக இருக்காங்க நித்யா மேனன் இந்த படத்தில். ஒரு கிராமத்து பெண் எப்படி இருப்பாங்களோ அது மாதிரியான ஒரு தோற்றம் தான் இருக்கணும், சாதாரண தோற்றம் தான் இருக்கணும்னு டைரக்டர் ரொம்ப முடிவு பண்ணியிருக்காப்புல. அதனால் அவர்கள் கச்சிதமாக பொருந்தி போகுது நித்யா மேனனுக்கு. அதுலேயும் அவருடைய வசனம் டெலிவரி செய்கிற சீன்லாம் சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். அந்த லவ் ஃபீலிங்கை அவங்க காட்டுற இடமும் ரொம்ப அழகு, ரொம்ப அழகான பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு ஹீரோயின் ஷாலினி பாண்டேக்கு முன்னாடி ஒரு பெரிய அளவுக்கு ஸ்கோப் இல்லை நடிப்பை காட்டுறதுக்கு. ஆனால் கடைசி சில சீன்ஸில் கலக்கிட்டாங்க. அவர் சத்யராஜ் அவர் நல்லவரோ கெட்டவரோ அப்படின்னு யூகிக்க முடியல. ஆனால் அதையும் தாண்டி அவர் தன்னுடைய மகன் மீது அவ்வளோ பாசம் வச்சுருக்கார். அருண் விஜய் மேலே அவருக்கு இருக்கிற பாசம் தான் இந்த நடிப்பு, அதை மட்டும் அழகாக காட்டியிருக்காரு. அப்புறம் அருண் விஜய் ஏகப்பட்ட படங்களில் ஹீரோவாக நடித்தாலும் இந்த தனுஷோட படத்தில் அவருக்கு வில்லனாக நடிக்கிறதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும். நடிக்க வந்ததுக்கே ஒரு சல்யூட் பண்ணணும். அந்த அளவுக்கு ரொம்பவும்
அழகாக அந்த நடிச்சிருக்காரு அருண் விஜய். அந்த வில்லத்தனத்தை சம்பத்தியாக காட்டியிருக்காப்புல. அப்புறம் அந்த கிராமத்து கீதா கைலாசம் அவங்க அம்மாவை நடித்தவங்க. ஒரு எந்த ஒரு அவங்களுக்கு பாலிஷும் இல்லாமல், எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் ஆடம்பரம் எதுவுமே இல்லாமல் அவருடைய முகம் கூட ஒரு அந்த கிராமத்து எளிய மனுஷியோட முகம் பதிஞ்சிருக்கு படத்தில். அழகாக பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய நடிப்பு சிம்பிளி சூப்பர் அப்படின்னே சொல்லணும். அதுலேயே அவங்க அப்பாவை எரிச்சிட்டு வந்த அன்றைக்கி ராத்திரியும் மறுநாள் விடியற்காலம் 3 மணிக்கே எந்திரிச்சு அவங்க அப்பாவை எழுப்பிவிடணும்னு சொல்லி அவங்க புலம்புறாங்க பாருங்க. கிளாஸ் நடிப்பு ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. அப்புறம் இளவரசனை ஒரு முக்கியமான கேரக்டரில் கூட நடிச்சிருக்காங்க. அதையும் அவரையும் நம்ம பாராட்டணும். ஏன்னா அவரும் ஒரு முடிவு எடுக்கிறாரு. அவங்களுடைய அம்மாவுக்கு மகன் யாருன்னே தெரியல, ஆனால் இவர் தாய்லாந்தில் அந்த குடும்பத்துக்காக உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் இதை போய் என்ன செய்யணும், பணம் சம்பாதிப்பதை விட குடும்ப உறவுகள் நமக்கு அதை விட முக்கியம் அப்படிங்கிற ஒரு சின்ன கருத்து இல்லை, பெரிய கருத்து. அதை பதிவு பண்ணுறதுக்காக இந்த படத்தை எடுத்திருக்காரு தனுஷ். நிச்சயமாக அதுக்காக நம்ம பாராட்டுக்கள். எடிட்டிங் ஒளிப்பதிவு பண்ணவர் அழகாக ஒளிப்பதிவு ரொம்ப கொஞ்சம் கலர் கிரேடிங்காக சில காட்சிகளை செஞ்சுருக்காங்க, நல்லா தெரியுது. இருந்தாலும் அது கூட நம்முடைய கண்களை உறுத்தாமல் ரொம்ப நல்லா செய்யப்பட்டிருக்கு. அப்புறம் சண்டை காட்சிகளை நிஜமான சண்டை காட்சி போல் வடிவமைத்த சண்டை இயக்குநர்களுக்கு நமது பாராட்டுக்கள். படத்தில் முக்கியமாக அடுத்தது பார்த்தா இசை. ஜிவி பிரகாஷ் அடித்து வெளுத்து வாங்கியிருக்காரு அவர். அது பின்னணி இசையில் ரொம்ப அபாரம்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சோகத்தையும் ஆக்ரோஷத்தையும் ஒரு ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னு நம்ம எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரியான காட்சிக்கேற்ற பின்னணி இசை போட்டிருக்காங்க. பாடல்கள் எல்லாமே சூப்பர் அப்படின்னே சொல்லலாம். அதில் என்ன சுகம், என் ஜாமி தந்தானே, மை ஹார்ட் இஸ் ஸ்பின்னிங், என் பாட்டன் சாமி வரும், எத்தனை சாமி அப்படின்னு விதவிதமான பாடல்கள், எல்லா பாடல்லையும் சாமின்ற வார்த்தை கண்டிப்பாக வருது. அதில் என் ஜாமி தந்தானே பாடல், அந்த பாடல் எழுதியவரும் பாட்டில் அவ்வளோ அழகாக இசையமைச்சிருக்காரு. ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்புறம் எடிட்டிங் பண்ணவரும் அந்த சண்டை காட்சிகளை தவிர மற்ற காட்சிகளை எல்லாம் ஒரு நமக்குள்ள ஒரு சென்டிமெண்ட் வரும் அப்படின்ற அளவுக்கு வச்சுருக்காங்க. இந்த படம் இயக்குனர் தனுஷ் அப்படிங்கிறனால தன்னுடைய கேரக்டரை தனுஷ் அப்படின்லாம் இல்லாமல் ஒரு முருகன், இட்லி கடை நடத்துகின்ற ஒரு முருகனின் கதையாக நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதில் இந்த படத்தில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது அஹிம்சை. அதை போதிக்கிறார் ராஜிகிரண். அஹிம்சை தான் மிகச்சிறந்த ஆயுதம்னு, காந்தியோட வழியில் தான் நம்ம இருக்கணும்னு. அதே மாதிரி இவரும் அந்த காந்தியோட அஹிம்சையாக இருந்து நீ நடிச்சிட்டீங்கள போ அப்படின்னு சொல்லிட்டு அருண் விஜய் மன்னிச்சு போகிறோட கட்டம் சூப்பர், அட்டகாசமான ஒரு சனம், அழகாக இருக்குது. ஆனாலும் இந்த படத்தில் குறைகள் இல்லாமல் இல்லை, கொஞ்சமாக குறைகள் இருக்குது. ஏன்னா திடீர்னு அவருடைய ஊர் மக்கள் எல்லாம் இவருக்கு சப்போர்ட்டாக வர்றது திடீர்னு வர்றாங்க. அதுக்கு முன்னாடி அந்த காட்சிகள்லாம் இவர் ஏன் ஊரில் யாரையுமே என்ன மதிக்க மாட்டேங்கிறான்னு புலம்புறாரு. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா இவரை அடித்து கொண்டுட்டாங்களோ அப்படின்னு சந்தேகம் மொத்த ஊர் நிற்கிது. இது ஒரு விதமான திடீர்னு வர்றது தான். அதில் முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டோம், சாரி மன்னிக்கிறோம். சமுத்திரக்கணியன் நடிப்பு. அவர் ஊரில் ஒரு ஹோட்டலில் அவரும் இந்த இட்லி கடைக்கு நேர ஏற்றாப்புலேயே பரோட்டா கடையை போட்டா காலையிலேயே பரோட்டா சாப்பிட்றாங்களா மக்கள் அப்படின்னு அதையே காட்டிட்டாங்க. அந்த ஒரு நல்லதொரு காட்சி, நல்லதொரு நடிப்பையும் காட்டியிருக்காரு சமுத்திரக்கனி. மொத்தமாக இந்த படம் பார்க்க போனால் இந்த படம் ஒரு ஃபீல் குட் மூவி அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு அம்மா அப்பா பாசம், ஒரு மகன் மேலே வச்சுருக்கிற பாசம். இன்னொரு பக்கம் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் மகனுக்காக நிறைய விட்டு கொடுத்து போகிற அப்பா. ஆனால் அது ரொம்ப தப்பு. கடைசியாக கண்டித்து வளர்க்கலைன்னா நீ ஓ வாழ்க்கையே காண போயிடும் அப்படின்னு அழுத்தமாக சொல்லியிருக்காங்க அந்த கதையில். அதையும் பாராட்டணும். ஒரு பக்கம் தனுஷ் ஒரு கதையில் என்னென்னா, இவர் ஊர் விட்டு ஊர் போய் இன்னொரு இடத்துல போய் காசு சம்பாதிக்கிறதுக்கு இருந்த இடத்துல அவங்க அம்மா அப்பாவையும் பார்த்துட்டு காசு சம்பாதிப்பது நல்லதொரு தொழில். இதில் தொழிலையும் விட அவங்க பெற்றோர்களை கவனிக்க வேண்டியது மகனின் கடமை அப்படின்னு அழுத்த திருத்தம் அந்த படத்தில் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அதுக்காகவே இந்த படத்தை நம்ம நிச்சயமாக பாராட்டுகள். சில பக்ஸ்கள் இருந்தாலும் சில பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த படம் ஒட்டுமொத்தமாக நம்ம கொடுக்கறது எ ஃபீல் குட் மூவி. அதை மட்டும் மறந்துடாதீங்க. அவசியம் நீங்கள் இந்த வாரம் இந்த படம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்துக்கு நீங்கள் போய் தான் ஆகணும். அவசியம் பாருங்கள், அந்த உணர்வை நீங்களும் பெறுவீர்கள். நன்றி, வணக்கம்.